السلام عليكم ورحمة الله وبركاته. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. توسلنا ببسم الله وبالهادي رسول الله لكل مجاهد لله بيوم البدر يا الله. بيوم البدر يا الله. إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غمة لأهل البدر يا الله. لأهل البدر يا الله. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. على ياسين حبيب الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. وصلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أما கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, எல்லாம் அல்லாஹ்வும் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாராக. நம்முடைய சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. எல்லாவித ஆபத்துகளை மட்டும் பாதுகாத்து நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் போதும் என்ற மனதையும் அல்லாஹ் நமக்கு தந்த அருள் புரிவானாக. முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நம் உயிருக்கும் மேலாக நேசித்து அவர்களுடைய வாழ்க்கையை அடிச்சு கொடுப்பதை ஒவ்வொன்றாக பின்பற்றி வாழும் நபியினுடைய ஆசிரியர்களாக முகிப்பீன்களாக அல்லாஹ் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய
வாழ்க்கை வரலாற்றை ஒவ்வொன்றும் நாம் அறிந்து கொள்வது நபியின் மீது உண்டான விரியத்தை நமக்கு அதிகப்படுத்தும். நபியின் மீது உண்டான அன்பு அதிகமாகும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அறிவது நம் மீது கடமையாகவும் இருக்கிறது. வாழ்க்கையில உலகத்துல பொதுவாக ஒரு மனிதரை பற்றி பிரஸ்தாபித்து பேசப்படுது, புகழ்ந்து சொல்லப்படுது. அதை நமக்கு கேட்கும் பொழுது இந்த தன்மையெல்லாம் அவர்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு நல்ல எண்ணம் உண்டாகும். ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் சரி, தெரியலனாலும் சரி, இப்படிப்பட்ட நல்ல தன்மை உள்ளவர் அப்படின்னு ஒருவர் நம்மகிட்ட அவர் பத்தி அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் பார்க்கும் போதெல்லாம் நமக்கு மனசுல ஒரு மரியாதை உண்டாகும். இது இயற்கையிலேயே ஒரு மனிதனுக்கு உள்ள தன்மை. அப்ப உம்மி நபியான பரிசுத்தமான அல்லாஹ்விற்கு மிக பிரியமான நம்முடைய உயிரின் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எடுத்து சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் மீது நமக்கு நேசம் அதிகமாவது எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனாலதான் ஒவ்வொரு வருடமும் மீலாது தொடர் சொற்பொழிவு நடத்தப்படுது. இங்கு மட்டுமல்ல, முழு தமிழகமும் முழு உலகிலும் ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்து விட்டாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை சொல்லப்படும். எல்லாமே பாதுகாக்கப்பட்டது. நபியினுடைய அங்கங்கள், நபியினுடைய செயல்பாடுகள், நபியினுடைய சிரிப்பு எப்படி இருக்கும், நபியினுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், நபியினுடைய பொது வாழ்க்கை எப்படி இருக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத் எப்படி இருக்கும், எல்லாமே பாதுகாக்கப்பட்டது. வரலாற்று கிதாபுகளில் ஏராளமான நூல்கள் இருக்கு, அரபியிலும் உருதுவிலும் தமிழிலும். இதுதான் நபி உயர்ந்தவர்கள் என்பதற்கான சான்று. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக ஒவ்வொரு நாளும் நாம் பயான ருசிச்சு ரசிச்சு கேட்பது மட்டும் நம்முடைய நோக்கமாக ஆக்கிடக்கூடாது. சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கொண்டு நாம் நபியின் மீது முஹப்பத் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கோம். ஒரு மனிதர் நபிகிட்ட வருவாங்க, வந்து மதசா யார சொல்லலாம், கியாமத்து எப்போ வரணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா அத்தத்தலா, தோழரே அந்த மறுமை நாளை குறித்து நீங்க கேட்குறீங்க, ஆனா அதற்காக நீங்கள் என்ன தயாரிப்பு செஞ்சு வச்சிருக்கிறீங்க? அவர் வாழ்க்கையில தொழுதிருக்கலாம், நோன்பு வச்சிருக்கலாம், எந்த அமலையும் அவர் சொல்லலை. வந்த சஹாபி எந்த அமலையும் சொல்லலை. சொன்னார்கள், நான் அல்லாஹ்வையும் அவனது ரசூலையும் நேசிக்கிறேன் சொல்லலாம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்துல அல் மரு மஅமன் அஹப்ப, ஒரு அடியான் யாரை நேசிக்கிறானோ நாளை மறுமையிலும் அவருடன் இருப்பான். கணித்தவர்களே, இன்னைக்கு உலகத்துல நம்ம நேசிக்கப்படணும், ஒரு நபரை நேசிக்கணும்னு சொன்னா அதை நேசிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் முதல் அந்தஸ்து உள்ளவங்க யாருன்னா அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் தான். உண்மையான முறையில் நாம் நபியை நேசிப்போமேயானால், நபியை பின்பற்றுவோமையானால் நாளை மறுமையிலும் நபியோடவே நம்முடைய நெருக்கம் இருக்கும், நபியோடவே நாம் சொர்க்கத்தில் இருப்போம். இதுதான் உண்மையான நேசம். நாளைக்கு வெளிப்பாடு நபியோட சொர்க்கத்துல அல்லாஹ் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்போம். இப்ப நம்ம நபியை நேசிக்கிறோம் சொன்னா அதற்கான அடையாளம் என்ன? அது முஹிப்பு லிமா யுஹிப்பு முத்தியம். ஒரு நேசன் யாரை நேசிக்கிறானோ அவனுக்கு முழுமையா கட்டுப்பட்டு நடப்பான். இன்னைக்கு உலகத்துல சாதாரணமான அறியக்கூடிய இந்த உலகத்துல நடிகர்கள் நடிகைகளை வச்சு இன்னைக்கு எவ்வளோ இளைஞர்கள் கூட்டம் வரி தகுதி போறாங்க. தன்னுடைய ஒரு ரோல் மாடலா அவங்க எடுத்துக்கிறாங்க.
அவங்க ஏதாவது ஒரு டைலாக அவங்க வாசிச்சுட்டாங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதை சொல்றதுல பெருமிதம் சொல்றாங்க. இது எதனுடைய விபரீதம், எதனுடைய அடையாளம் சொன்னா உச்சகட்டமாக அவர்களை நேசத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு. சாதாரண இந்த உலகத்துல அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாத மக்களை ரசித்து ருசித்து அவர்களை நேசிப்பதன் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு. அப்ப அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் நபியுடைய வாழ்க்கையும் ஆகும். நம்முடைய ஒவ்வொரு செயலும், நம்முடைய சிரிப்பும், நம்முடைய நடையும், நம்முடைய உடையும் ஒவ்வொன்றும் நபியுடைய சுன்னத்துக்கு தோதுவாக ஆகிடும். ஒவ்வொரு செயலிலுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள், பெரிய மனிதர்கள்ட்ட எப்படி இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்வார்கள், பெரியவர்களை கண்ணியப்படுத்தணும், சிறார்கள் மீது இரக்கம் காட்டணும். இந்த ஹதீஸ் இருக்குது, இது யாரை மைனாக குறிக்குதுன்னு சொன்னா வாலிபர்கள். வயசுல நம்மளோட பெரிய மனிதர்களை பார்க்கும் பொழுது கண்ணியப்படுத்தணும். நம்மளோட சிறிய பிள்ளைகள், நம்முடைய வயசுக்கு கீழே உள்ள எல்லாமே சின்ன பிள்ளைங்க, அந்த சின்ன பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அன்பாக நடந்துக்கணும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருந்தது. பெரிய மனிதர்கள் வந்தால் அவர்களை கண்ணியப்படுத்துவாங்க. சிறார்களை பார்க்கும் பொழுது ரொம்ப இரக்கத்தோடு நடந்து கொள்வாங்க. அதுவும் எத்தியமான பிள்ளைகளை பார்த்தா ரொம்ப இரக்கத்தோடு நடந்து கொள்வாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு செயலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைக்கு தோதுவாக அமைச்சுக்கணும்னு சொன்னா பெரிய பரக்கத். அப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்ந்தா உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு ஹதீஸ் வருது, மன் அஹ்ஃபத சுன்னதி அர்பஅல்லாஹு அக்ரமஹுல்லாஹு பிஅர்பஇ ஃபிஸாலி. யார் என்னுடைய சுன்னத்தை வழிமுறையை பேணி பாதுகாத்து நடந்தாலோ அல்லாஹ் அவர் 4 குணங்களை கொண்டு கண்ணியப்படுத்தும். முதலாவது அல் முஹப்பத்து ஃபி குலூபில் பரரா. அல்லாஹ் நல்லவர்களின் உள்ளத்துல இவருடைய பிரியத்தை போட்டுருவான். தோற்றம் நபியுடைய சுன்னத்துக்கு பொதுவாக இருக்குது. இவரை பார்க்கக்கூடிய மக்கள் நேசிக்க ஆரம்பிச்சுவாங்க, மரியாதை கொடுப்பாங்க. இப்போ டிராஃபிக் ஜாம் ஆகுது, இல்லை துணி வாங்க போகிறோம், அப்போ பைக்கை ஓரமாக நிப்பாட்டு, கொஞ்சம் கண்ணாமனா நிப்பாட்டுன்னா நம்ம பார்க்கும் பொழுது சொல்லுவாங்க, பாய் கொஞ்சம் ஒதுங்கி நிப்பாட்டு. அது கண்ணியமான வார்த்தை வந்து இது எதனுடைய இது தலையில தொப்பி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பேணுவதன் காரணமாக அல்லாஹ் நல்லவர்களின் உள்ளத்திலே முஹப்பத்தை போட்டுவான். இரண்டாவதாக சொன்னார்கள், வல் ஹைபத்து ஃபி குலூபில் ஃபஜரா. பாவிகளின் உள்ளத்திலே அல்லாஹ் மரியாதை கலந்த ஒரு பயத்தை போட்டுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெட்டன்னு அவர்கள் ஏதாவது செய்யணும் சொல்லி நோக்கமில்லா எதிரிகள் அப்படியே வீரத்தோட வருவாங்க. ஒரு மைல் தூரம் கூட வந்திருக்க மாட்டாங்க, அதுக்குள்ளவே அவங்களுக்கு தசைகள் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அதுவும் நபிக்கு முன்னாடி வந்துட்டா நம்ம எந்த நோக்கத்துக்கு வந்தங்கிறதே மறந்து போயிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உசிர்த்து பில் பயத்தை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டிருக்கேன். இந்த பயம்ங்கிறது நபியுடைய சுன்னத்தினால இன்னைக்கு வரைக்கும் அதை பாதுகாத்து வச்சிருக்காங்க. மூன்றாவதாக சொன்னார்கள், யார் சுன்னத்தை ஃபாலோ பண்ணி உலகத்துல வாழ்வார்களோ அல்லாஹ் அவர்களின் இருளத்தில் பரக்கத் செஞ்சிருவான். நாலாவதாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தீன்ல நிலையாக உறுதியாக இருக்கக்கூடிய அந்த தன்மையாக கொடுத்துரும். கணித்து குறித்தாளர்களே, ஒரு சுன்னத்தை நம்ம ஃபாலோ பண்றதுனால இந்த 4 விதமான குணங்களை கொண்டு அதை நம்மளை கண்ணியப்படுத்துறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதம். இந்த உலகத்திற்கு பிறப்பதற்கு முன்னாடியே பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு ஒரு 50 அல்லது 55 நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம்.
வரலாற்று சம்பவம். குர்ஆன்ல நமக்கு எல்லாருக்குமே மனப்பாடமான ஒரு சூரா, சூரத்துல் ஃபீல். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக யாருக்குமே தெரியாம இருக்காது. ஒரு சின்ன சூறாவா, அந்த சின்ன சூறாவுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறே அல்லாஹ் சொல்றான். அப்ரஹா என்ற ஒரு மன்னரினுடைய வரலாறு. அந்த அப்ரஹா யாரு? ஹபசி மன்னர். யமன் நாட்டுக்கு அரசராக நியமிக்கிறார் ஆபிரகாவை. ஆபிரகா அரசனாக ஆனதற்கு பிறகு ஒரு காரியத்தை செய்கிறார். சனா என்ற பகுதியில் ஒரு ஆலயத்தை கட்டுறார். எதற்காக இது கட்டப்படுது? முஸ்லிம்கள், அரபு தேசத்து மக்கள் எல்லாம், முஸ்லிம்கள் எல்லாம் அரபு தேசத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. காபத்துல்லாவை தவாப் செய்து அங்கு வழிபாடு செய்யறாங்க. இந்த மக்கள் அங்கு செல்லாம நான் அமைக்கக்கூடிய இந்த ஆலயத்திற்கு வந்து மக்கள் எல்லாம் தவாப் செய்யணும். யாரும் அங்கே போகக்கூடாதுங்கிற ஒரு உயர்ந்த ஒரு கெட்ட எண்ணத்துல சனா என்ற பகுதியிலே ஆபிரஹா வந்து ஒரு ஆலயத்தை கட்டி முடிச்சிடலாம். இந்த செய்தி அரபு தேசத்துக்கு பரவிடுச்சு. அரபு தேசத்தில் உள்ள கினானா என்ற குலத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து அந்த பகுதியை வந்து பார்த்து அந்த ஆலயத்தை நாசம் பண்ணிட்டு போயிட்டார். இந்த செய்தி ஆபிரகாத்தை தெரிஞ்சுமே சரியான கோபம். இப்ப உறுதி எடுத்தா இந்த காபத்துல்லாவை நம்ம இடிச்சிருந்தேன். அதனால ஆபிரகாமுடைய தலைமையில ஒரு பெருங்கொண்ட கூட்டத்தை திரட்டிக்கிட்டு கூட 100க்கு மேல இருந்த 100க்கு மேற்பட்ட யானை படையோடு காபாவை நோக்கி மக்காவை புறப்பட்டு செல்றான். அதனால்தான் அஸ்ஹாபுல் ஃபீல், யானை படையினு சொல்லி அவனுக்கு அந்த பேர் வந்துச்சு அந்த படைக்கு. இப்ப யமன்ல இருந்து அவருடைய புறப்பாடு. யமன்ல புறப்படும் பொழுது முதலாவதாக யமன்லேயே தூ நபர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் ஒரு படையோட ஆபிரகாவை எதிர்கொள்றார். இப்ப ஆபிரகா என்ன செய்யறான்? அந்த படையை எதிர்கொண்டு அந்த படையை தோற்கடிச்சு செஞ்சு தூ நபருங்கிற நபரை கைது செஞ்சிடறான். இப்ப அவன் அந்த தூ நபருங்கிற நபரையும் தன்னுடைய படையோடு வச்சுக்கிட்டு இப்ப நேரா மக்காவை நோக்கி போயிட்டே இருக்கிறார். ஹஷம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியை அடைகிறாரு ஆபிரகா. இந்த பகுதி அடைஞ்ச உடனே அங்கு நுஃபைல் இப்னு ஹர்ப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் ஆபிரகா படையை எதிர்கொள்றார். மக்காவுக்கு போறதுக்கு முன்னாடியே நடக்கிற சம்பவம் இதெல்லாம். நுஃபைல் இப்னு ஹர்பை எதிர்கொள்றாரு. ஆபிரகாவுடைய படை நுஃபைல் இப்னு ஹர்புடைய படையை தோற்கடிச்சிருச்சு. இப்ப நுஃபைல் இப்னு ஹர்பையை கைது செஞ்சு தன்னோட ஆபிரகா வச்சுக்கிறான். ஏன்னா மக்காவுக்கு போகணும், சில வழிகளை காட்டணும், வழிகாட்டி தேவை இருக்குது. அதனால நுஃபைல் இப்னு ஹர்பையை தன்னோட வச்சுக்கிறான். இப்படி மக்காவிலிருந்து இப்படி 2 இடங்களை கடந்து தாயிஃபை நோக்கி போறான். தாயிஃபுடைய மக்கள் வந்து ஆபிரகா வரக்கூடிய அந்த செய்தியை கேட்ட உடனே ஒரு முடிவு எடுத்துட்டார், ஒரு ஆலோசனை பண்ணிட்டாங்க. என்ன சொன்னா, மக்காவில் உள்ள அந்த தாயிஃபில் உள்ள மக்கள் வந்து லாத் என்ற ஒரு சிலையை வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் உள்ள அபூ தார் என்று சொல்பவனை ஆபிரகாவுடைய படைக்கு அனுப்பி ஒரு உடன்படிக்கை, நீ நேரா மக்காவுக்கு தான் போற, ஆனா எங்க நகருக்கு வரும் பொழுது அங்கு தங்கும் பொழுது எங்க ஆலயத்தை நீ எதையுமே செய்யக்கூடாது. நீ அப்படி எதுவும் செய்யலன்னு சொன்னா நாங்க உன்கிட்ட வந்து போர் புரிய மாட்டோம், ஒன்று விட்டுருவோம். அப்படி ஏதாவது எங்க ஆலயத்தை நீ ஏதாவது செஞ்சுன்னு சொன்னா நாங்க உங்கள்கிட்ட போர் செய்ய ஆரம்பிச்சிருவோம். இந்த உடன்படிக்கை எடுத்து அந்த செய்தியை அபூ தார் என்கிறவர் ஆபிரகாவுடைய படைக்கு தெரிவிக்கிறார். ஆபிரகாவுக்கு இது முடிஞ்சு போயிடுச்சு. சரி, நான் எதுவும் செய்ய மாட்டேன். அந்த மக்களும் தாயிஃபுக்கு வந்தா அந்த மக்கள் எதுவும் அவன் செய்யல, அப்படியே விட்டுட்டான். இப்போ அந்த ஆபிரகாவுடைய படை இப்போ மக்காவை நோக்கி போயிட்டு இருக்கு.
மக்காவை நோக்கி போகும்பொழுது நுஃபைல் ஹர்ப் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னா, எப்போ அந்த படை தோத்துக்கிட்டோ நுஃபைல் ஹர்பையை தன்னோட வச்சுக்கிட்டானோ அப்பயே ஆபிரகாமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு யானை, அந்த யானை பேரு மஹ்மூத். அந்த யானை காதில் ஊதிட்டார், ஒரு செய்தியை சொல்லிட்டார். இவர் ஆபிரகாம் எங்க நோக்கி போறான் தெரியுமா? காபாவை நோக்கி போறான். காபாங்கிறது அல்லாஹ்வுடைய இல்லம். அதை இடிப்பதற்காக தகர்ப்பதற்காக தான் இவன் கடை எடுத்துட்டு போறான். அதனால நீங்க அப்படியே திரும்பி போயிடுங்கிற விஷயத்த காதல் சொல்லிட்டாங்க. பாருங்க, மக்காவை நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க. முகம்மஸ்ங்கிற ஒரு இடம் வருது. அந்த இடத்துல ஆபிரகாம் தங்கிடுறான். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த முகம்மஸ்ங்கிற இடத்துலதான் மக்காவாசிகள் குறைஷிகளுடைய ஒட்டகங்கள்லாம் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கிற இடம். இப்ப இந்த ஒட்டகங்கள்லாம் யாரு? இது மக்காவில் உள்ள குறைஷியர்கள். இது அப்படி அலாத்த தூத்து தன்ட்ட வச்சுக்கிட்டான். ஆபிரகாம் படையை எடுத்துட்டு வராங்கிற செய்தி ஏற்கனவே மக்கால பரவி கிடக்கு. ஒரே பயத்துல இருக்கிறாங்க, வந்து என்ன செய்ய போனா தெரியலையே அப்படின்ட்டு. இப்ப இந்த ஒட்டகமும் கைப்பற்றப்பட்டுருச்சு. அந்த ஒட்டகத்துலதான் 200 ஒட்டகம் யாரு இது அப்படின்னு சொன்னா, நபியினுடைய தாத்தா அப்துல் முத்தலிபு ஒட்டகம் இருக்கு, 200 ஒட்டகம். இப்ப ஆபிரகாம் என்ன செய்யறான்னு சொன்னா, தன்னுடைய படையில ஹுனைதா ஹுமைரி என்ற ஒரு நபரை ஒரு செய்தி தூதுவா அனுப்ப போறான் மக்காவுக்கு. உங்களுடைய ஒட்டகங்கள்லாம் நாங்க தான் பிடிச்சி வச்சிருக்கோம், நாங்க எதற்காக வரோம் அப்படின்னு சொன்னா, இந்த காபாவை தகர்க்கிறதுக்காக வரணும். நாங்க காபாவை தகர்க்கும் போது நீங்க யாரும் இந்த கிட்டக்க வரக்கூடாது, எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இதை மாதிரி ஒரு உடன்படிக்கை செய்வதற்காக வரோம். அப்படி நீங்க வரலன்னா நாங்க உங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம், எங்க வேலை என்னமோ அதை முடிச்சுட்டு நாங்க போயிடுவோம். அப்படி ஏதாவது வந்து எங்களை இடையூறு பண்ணீங்கன்னா உங்களையே தாக்குவோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லுவதற்காக வேண்டி மக்காவுக்கு ஒரு ஆள் அனுப்புறான். ஹுமைரிங்கிற ஒரு நபர். அவர் நேரா மக்காவுக்கு வர்றார். அங்கே உள்ள மக்கள்கிட்ட சொல்ற, அவங்க சொல்றாங்க, இவர்ப்பா இந்த செய்தியெல்லாம் இவர்கிட்ட போய் சொல்றோம். யாரு? அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப் யாருன்னு சொன்னா குறைஷிகளுடைய தலைவராக இருந்தாங்க. அவங்க தான் அப்ப உள்ள தலைவர். பொதுவாகவே நம்மகிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, மதரசா தாண்டி வருவாங்க, தலைவர் சந்திக்க, இந்த காசியை சந்திக்கன்னு சொல்லி வருவாங்க. வந்தவங்க செய்தியெல்லாம் கேட்டுட்டு கடைசியா சொல்லுவான், நீங்க போய் சந்திங்க, உள்ள இருக்கிறாரு, இந்த தலைவர் வீடு அங்கே இருக்கு, அங்கே போய் பாராட்டணும். அதே மாதிரி மக்காவாசி எல்லா செய்தியும் கேட்டுட்டு இந்த செய்தி அப்படியே அவர்கிட்ட போய் சொல்றா அப்படின்னா, அப்துல் முத்தலிப்கிட்ட போய் இந்த செய்தியை சொல்றாரு. சொன்ன உடனே அப்துல் முத்தலிப் சொன்னாங்க, இங்க பாருப்பா, உங்களுக்கு எதிராக போர் செய்யறதுக்கு எங்களுக்கு சக்தி கிடையாது, அந்த அளவுக்கு நாங்கள் வலிமையே இல்லை. அதனால சரி, அப்படி நீங்க செய்தி என் தலைவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கையோட அழைச்சிக்கிட்டு ஆபிரகாமுடைய இடத்துக்கு அப்துல் முத்தலிபை அழைச்சிக்கிட்டு போறாங்க. அங்கே அப்துல் முத்தலிப் வரதை பார்த்த உடனே ஆபிரகாம் ஆட்டோமேட்டிக்கா தானாவே எழுச்சி நிற்கிறான். கண்ணியமான மனிதர் அப்துல் முத்தலிப்ங்கிறவங்க, கண்ணியமான மனிதர். அவங்களுக்காக விரிப்பை விரிக்கிறார், யாருக்குமே எந்திரிக்க மாட்டார். ஆனா அப்துல் முத்தலிப் அவங்க வந்தவங்களுமே தன்னறியாமல் எழுந்திரிச்சு அவங்கள வரவேற்கிறார். சந்தையான முறையில், கண்ணியமான முறையில் வந்து உட்கார சொல்றா. உட்கார்றாங்க, பேச்சுவார்த்தை நடக்குது. இவன் நினைச்சுக்கிட்டான், நம்ம ஒரு வயதுல போறாரு, போற நிறுத்திக்கலாம் சொல்ல போறாரு, நாங்க எதை செய்ய மாட்டோம்னு சொல்ல போறாரு அப்படிங்கிற மாதிரி இங்க கற்பனை ஓடுது. உடனே இங்க வந்து பார்த்தா, இங்க பாருப்பா, இந்த செய்தியெல்லாம் உன்னோட தூதர் வந்து சொல்லிட்டார், நீ அனுப்பின ஆளு, இந்த ஒட்டகம் இருக்குதே இது என்னுடையது, என் ஒட்டகத்தை நீ என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு உடனே ஒரு மாதிரியா போயிடுச்சு. என்னப்பா, நான் உன்னை என்ன நினைச்சேன், நீ எவ்வளவு ஒரு கண்ணியமான ஆளு, பிரம்மாண்டமான அந்த காபாவை எடுக்கிறதுக்காக நான் பிளான் போட்டு வச்சுட்டு நீ என்னமோ பேசுவேன்னு பார்த்தா, சாதாரண இந்த ஒட்டகத்தை பேசுறதுக்கு அங்கிருந்து இங்க வந்த. இங்க பாரு, ஆனா ரப்புல் இபில்,
இந்த ஒட்டகத்துக்கு எஜமான யாரு? நான். அந்த காபத்துல்லாவுக்கு எஜமான அல்லாஹ். அது அவன் அதை பாதுகாப்பான். இது என் பொறுப்புல உள்ளது, இது என்கிட்ட கொடுத்தது. ஆபிரஹா ஏதோ யோசிக்கல, டக்குன்னு எடுத்து அவன் ஒட்டகத்தை அவன்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டா. அப்துல் முத்தலிப் அவங்க ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு மக்காவுக்கு போறாங்க. மக்காவுக்கு போன பிறகு எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து காபத்துல்லாவுடைய முல்தஸம் என்ற பகுதியில் இருந்து கொண்டு இந்த ஆபிரகாமுடைய படைக்கு எதிராக துவா செய்யலாம். யாரெல்லாம் இந்த படையினுடைய நிலையிலிருந்து தீங்கிலிருந்து எங்களை பாதுகாத்து துவா செஞ்ச பிறகு மலைகளுக்கு ஆங்காங்கே பரவி போயிட்டான். மலைகளுக்கு போயிட்டான். ஒரே துவா தான். ஏன்னா இந்த படை கண்டிப்பா தோற்கடிக்கப்படும் என்ற நம்பிக்கை அப்துல் முத்தலிபுக்கும் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கும் உறுதியாக இருந்துச்சு. எப்போ இப்ப அப்ரஹா கிளம்பி முகம்மஸ் என்ற இடத்திலிருந்து கிளம்பி மக்காவை நோக்கி வரானோ, மக்காவுடைய எல்லை வருது, கரெக்டா யானை உட்கார்ந்துருக்கு. எந்திரிக்கவே இல்லை. யானை பாகன் அடிக்கிறான். எந்திரிக்க சொல்ல எந்திரிக்கவே மாட்டேங்குது. எல்லாருக்கும் டென்ஷன். சரி, மக்காவுடைய திசை இல்லாம மற்ற 3 திசையில எந்திரிக்க சொன்னா அந்த யானை அழகா எந்திருக்கு. கண்ணித்து குறித்தாங்களே, இதுவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னால் நடக்கக்கூடிய அற்புதம். இதுக்கு மோஜிசான்னு சொல்லக்கூடாது. அரபியில இர்ஹாசான்னு சொல்லுவாங்க. இது ஒரு அற்புத நிகழ்வு. அல்லாஹ் நபியின் வருகையை கொண்டு மக்கா குறைசியர்களுக்கு செய்த கைபி நுஸ்ரத், மறைமுக உதவியை எடுத்துக்காட்டு இந்த சம்பவம். யானை எங்கேயுமே எதிர்க்கல. மற்ற 3 திசையில் எதிர்க்குது, மக்காவை நோக்கி மட்டும் எதிர்க்க மாட்டேங்குது. சரியான கடுப்பு வந்துருச்சு. இந்த நேரத்துலதான் பறவைகள் கூட்டம் கூட்டமாக, கல்லுன்னு சொன்னா பெரிய கல்லுல சாதாரண சின்ன கொடைக்கல், அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு அந்த படை மீது தூவுது. அந்த படை அப்படியே நாசமா போகும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, படை தலைவன் ஆபிரஹா அந்த நேரத்துல ஸ்பாட்ல மொத்த போவே இல்லை. சில பேர் ஹயாத்தா விடாது. அத்தனை பேரையும் திரும்ப அப்படியே ரிட்டர்ன் ஆகி மக்கா கூட போக முடியல. அதுக்குள்ள படம் அழியுது. அந்த ஆபிரகாமும் சில பேர் ரிட்டர்ன் ஆகி அப்படியே யமன் தேசத்தை நோக்கி போறாங்க. 1-2 பேர் அப்படியே விழுந்து வஃபாத்தாகுறாங்க. ஆபிரஹா கரெக்டா யமன் தேசத்துக்குள்ள நுழைகிறா. அதே இடத்துல அழிஞ்சு நாசமா போய் மோத்தா போயிட்டான். இந்த பெரிய ஒரு அஜீப் என்னன்னு சொன்னா, அதே நேரத்துல ஆபிரஹா மோத்தா போயிருக்கலாம். அல்லாஹ் மோத்தாக்கல. தன்னுடைய குதிரத்தை காட்டுறான், தன்னுடைய வல்லமை. அல்லாஹ் இந்த மக்காவாசிகள் புரிஞ்சுக்கினேன், நீ காபாங்கிறது என்னுடைய வீடு, என் வீட்டை நோக்கி ஒருவன் எதிராக புறப்படும் பொழுது அவனுக்கு என்ன ஏற்படும் என்ற செய்தியை மக்காவாசிகள் உணர்வு என்பதற்காக வேண்டி அந்த இடத்துல ஒரு சம்பவம் நிகழ்த்திட்டு, யமன் தேசத்தில் உள்ள மக்கள் ஆபிரஹா காபாவை நோக்கி போனானே, அவனுடைய நிலை என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த, அல்லாஹ்வின் குதிரத்தை வல்லமை அந்த யமன் தேசத்து மக்கள் புரியணுங்கிறதுக்காக வேண்டி அவன் தேசத்திலேயே அல்லாஹ் அப்படியே உடம்பு உருகி அப்படியே ஒண்ணு இல்லாம முத்தப்பான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதுல இன்னொரு விஷயம், ஆபிரஹா காபாவை நோக்கி எதிர்த்து படையெடுக்கிறதுக்காக வேண்டி உள்ள இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, மக்காவில் உள்ளவங்க எல்லாம் அப்துல் முத்தலிப் போன்றவங்க பெரிய தலைவராக இருக்கிறாங்க, நல்ல கண்ணியமா இருக்கிறாங்கன்ட்டு இவனுக்கு ஒரு பொறாமை வந்துச்சு. காபாவை அகற்றி நம்மளும் அது மாரி கண்ணியமா எத்தான் வாழணுங்கிற எண்ணம் தான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா தகுதிங்கிற வார்த்தையை அந்த சூறாவை பயன்படுத்தலாம். ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபி மாக்கூல், கைதஹும் தகுதி, அவங்களுடைய அந்த சூழ்ச்சியை ஒன்றும் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கிட்டான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சகோதரர்களே, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு 50 நாட்களுக்கு முன்னால நடந்த அஸ்ஹாபுல் ஃபீல் என்று சொல்லப்படக்கூடிய யானைப்படை சம்பவம். இந்த சூறாவில் இந்த சம்பவத்தை தான் மிக நீண்ட ஒரு வரலாறாக சொல்லப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னாடி அப்துல் முத்தலிப், அவங்களுடைய அத்தா அப்துல்லா, அவங்களுடைய தாயார் ஆமினா அம்மா 3 பேரும் சோதிக்கப்படுறாங்க. அப்துல் முத்தலிப் ஹாசிம் அவர்களுடைய மகனார். ஹாசிம் அவங்களுக்கு 4 பிள்ளை.
அதுல யாருக்கு அப்துல் மனாஃபுக்கு 4 பிள்ளை. அதுல ஒன்று தான் ஹாஷிமு, முத்தலிபு ஒன்று, 3வது நௌஃபல், 4வது அப்துல் ஷம்ஸ். இப்போ அப்துல் முத்தலிபுங்கிறவங்க அவங்களுடைய அசல் பேர் என்ன அப்படின்னு சொன்னா ஷைபா, ஷைபத்துல் ஹம்து. ஏன் அந்த பேர் வந்துச்சு? ஷைபான்னு சொன்னா வயோதிகர்கள் சொல்லுவாங்க. சுருக்கமா ஏன் வகைன்னு சொல்றேன்னா, யாரு முடி நிறைஞ்சு போதோ அவங்களுக்கு ஷைபா அரபியில. அவங்க பிறக்கும் பொழுது, அப்துல் முத்தலிப் பிறக்கும் பொழுது தலையில 1-2 இடத்துல வெள்ள முடி இருந்துச்சான். அதனால அவங்களுக்கு அந்த பேரே வச்சுட்டாங்க ஷைபா அப்படின்னு சொல்லி. இவங்க மக்கால வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஹாஷிமுடைய அத்தா வஃபாத்தாயிட்டாங்க. வஃபாத்தான பிறகு அப்துல் முத்தலிப் அவங்களுடைய அம்மா சல்மா அம்மையார் அவங்க தன் பையனை அழைச்சிக்கிட்டு மதீனாவுக்கு போயிடுவாங்க. மதீனாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மக்காவில் உள்ள ஒரு நபர் மதீனாவுக்கு வராரு. அங்கே வந்து சில வாலிபர்களை பார்க்குறாரு. சிறார்களை விளையாடிட்டு இருக்கிறான், அம்பு எய்கிறது, இது மாதிரி விளையாட்டுல விளையாடிட்டு இருக்கிறான். அப்போ இவங்க பார்வையில அப்துல் முத்தலிப் கண்டுக்கப்படுறாரு. அம்பு ஏறுறதுல ரொம்ப கெட்டிக்காரு. அதே போல ரொம்ப புத்தி கூர்மையான ஆளு அப்துல் முத்தலிப். இவனும் பார்க்கறதுக்கு அழகா இருப்பாங்க, ரொம்ப அழகிய தோற்றம். இவ்வளவு ஒரு அழகான பையன், இவ்வளவு ஒரு திறமையான பையன், யாருப்பா இந்த பையன் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா மக்காவில் உள்ள முக்கியமான ஹாஷிமுடைய மகனார். இவர் வந்தவர் மக்காவுக்கு போயிட்டு அப்துல் முத்தலிபுடைய அந்த ஷைபா அவங்களுடைய சிறிய தந்தை பேர் தான் முத்தலிபுங்கிறது. அந்த முத்தலிபிட்ட போய் இந்த செய்தியை சொன்னாங்க. உடைய சகோதரர் மகன் இங்க அம்மாவோட இருக்கிறாருப்பா, தனியா இருக்கிறாரு, அவர் அழைச்சி நீ வந்து வளர்த்துக்க, அவருக்கு ஒரு உறுதுணையா இருக்குன்னு சொன்ன உடனே இந்த செய்தி கேள்விப்பட்டனே அப்படியா அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி எடுத்து நான் அவர் அழைக்காம இந்த மக்காவுக்கு வரமாட்டேன்னு சொல்லி நேரம் மதீனாவுக்கு வந்தார். தன்னுடைய சகோதரிய மனைவியை பார்த்து சல்மாமையார்கிட்ட தன்னுடைய மகனை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் என் பொறுப்பு வச்சுக்கிறேன்னு சொல்லி தன்னோட அழைச்சிக்கிட்டு மக்காவை நோக்கி வராது. மக்காவுக்குள்ள முத்தலிபு என்டர் ஆகும் பொழுது, நுழையும் பொழுது ஒட்டகத்துல ஃபர்ஸ்ட் யார் உட்காந்துருக்காங்கன்னா முத்தலிபு உட்காந்துருக்காரு. பின்னாடி யார் உட்காந்துருக்காங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்தா உட்காந்துருக்கிறாங்க. இப்ப மக்களுடைய பார்வையில என்ன படுதுன்னு சொன்னா, முத்தலிபு தனக்கான ஒரு அடிமையை மதீனாவிலிருந்து வாங்கி கொண்டு வருகிறார் என்ற செய்தி மக்களுக்கு மத்தியில் ஒரு எண்ணமாக பரப்பப்படுது. இந்த அடிப்படையில தான் அப்துல் முத்தலிப்ங்கிற பேரு அவங்களுக்கு பிரபலியமாச்சு. அப்துல் முத்தலிப் சொன்னா முத்தலிபின் அடிமை என்ற பெயர் அந்த நேரத்தில் அப்படியே பிரபலமாகுது. அதே பேராகவே ஆகிறது. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, அப்துல் முத்தலிபை தன்னோட வச்சு வளர்க்கிறாங்க. கணித்துக்குறிக்காரர்களே, அப்துல் முத்தலிபு சந்திச்ச பெரிய சோதனை ஆரம்பத்தில் எத்தியமாயிட்டாங்க. பிறந்ததிலிருந்து ஒரு மனிதன் வயதை அடையக்கூடிய புலூகு, அதாவது வாலிப பருவத்தை எட்டுவது. உதாரணமா 15 வயசு மார்க்க சட்டப்படி ஒரு மனிதனுக்கு 15 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா அவன் வயோதிக பருவத்தை எழுதி விட்டான். அடையாளம் தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி. அதற்குள்ளார யாருடைய அத்தாவது மோத்தா போயிட்டா அந்த பிள்ளைக்கு எத்தீமுன்னு சொல்லுவோம். வாலிப பருவத்தை தாண்டிட்டோம்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு எத்தீமுன்னு சொல்ல மாட்டோம். அவன் சிறு பிராயத்திலே ஒரு எத்தீமாக வாழ்ந்த ஒரு மனிதர், அத்தா இல்லாம வாழ்ந்தவங்க அப்துல் முத்தலிப். பெரிய ஒரு கஷ்டத்துல சிரமத்துல வாழ்ந்தவங்க. அல்லாஹ் அப்படியே இப்படி மாத்துறான். ஆரம்ப காலம் என்னவா இருந்துச்சு, சோதனை. இப்ப அல்லாஹ் பல நியமத்துகளை அப்துல் முத்தலிப்க்கு வழங்குறான். அப்துல் முத்தலிப் தான் எல்லா காரியத்துக்கும் தலைமைத்துவம். ஏன்னா புத்தி கூர்மையான ஆள், மேனேஜ்மெண்ட், ஒரு காரியத்தை எப்படி சமாளிக்கிறது, எப்படி கரெக்டா கொண்டு போகிறது, ஒரு நிர்வாகத்தை எப்படி நிர்வகிக்கிறதுங்கிற ஆளுமை திறமையே அல்லாஹ் அப்துல் முத்தலிப் அவங்களுக்கு கொடுத்தான். எல்லா நியமத்தையும் அல்லாஹ் அப்படியே வருஷனா ஒன் பை ஒன்னா அவங்களுக்கு கொடுக்க, கடைசியில காபாவினுடைய சாவியும் காபாவினுடைய முத்தவல்லியாக பொறுப்புதாரியாக எல்லா மக்களுக்கு முன்னிலையில் அப்துல் முத்தலிப் அவங்க நியமிக்கப்படுறாங்க. சர்தாரி குரைஷ், ரயீசுல் குரைஷ், குறைசி மக்களின் தலைவராக நியமிக்கப்படுறாங்க. எவ்வளவு பெரிய அந்தஸ்து, எவ்வளவு பெரிய ஒரு போஸ்ட். அல்லாஹ் அப்படியே அந்தஸ்து உயர்த்துறாங்க. இவருடைய வாழ்க்கையில நமக்கு என்ன படிக்கணும்னு சொன்னா, ஆரம்ப காலம் சோதனை,
அவங்களுடைய கடைசி காலம் அல்லாஹ் உயர்த்துறான், பல நேமத்துகளை கொடுக்கிறான். ஒரு விஷயத்தை நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க, சோதனைங்கிறது அல்லாஹ்வை பொறுத்திருந்து நமக்கு வரும். அந்த சோதனைங்கிறது நம்மளை அல்லாஹ் கோபப்படுறான் போல, அல்லாஹ் நம்ம மேல வெறுக்கிறானோ அதனால நம்ம சோதனை வந்துகிட்டு இருக்கும்னு சொல்லி நினைக்க கூடாது. நம்ம பணக்காரனாக இருக்கிறோம், ஏழையாக இருக்கிறோம், ஏழையாக இருக்கிறாரு அல்லாஹ் ஒரு கோபப்படுறான்னு இருக்கும், பணக்காரனாக வாழ்றாரு அல்லாஹ் ஒரு பிரியப்படுறாங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. கண்ணியத்தை குறித்தார்களே, ஏழை பணக்காரன் என்பது அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அளவுகோலே கிடையாது. அதுதான் அல்லாஹ் சூரத்துல் ஃபஜ்ர்ல சொல்லி காட்டுவான். வஅம்மல் இன்சானு இதா மபுதலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு. ஒரு மனிதனை சோதிச்சு அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்திட்டான், நேமத்துக்களை மாறி மாறி வழங்குறான். இப்ப சொல்றான் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்திட்டான். அதே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரிஸ்க் தராம கொஞ்சம் இழுபறி செய்யறான், ஒரு சோதிச்சு பார்க்கறான். இப்ப அடியான் நினைக்கிறான் அல்லாஹ் என்னை வெறுத்துட்டான், அல்லாஹ் என்னை இழிவுபடுத்துறான்னு சொல்லி. ஒரு விஷயத்த நல்லா விளக்கங்க, சோதனைக்கும் அல்லாஹ் கோபப்படுறான் அல்லாஹ் நம்மளை வெறுக்கிறாங்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை. ஹதீஸ்ல வருது, புகாரி ஷரீஃப்ல வருது, மை யுரிதுல்லாஹு கைரன் யுஸிபு மின்ஹு. அல்லாஹ் யாருக்கு நலவு நாடுவானோ அவங்கள சோதிப்பான். எவ்வளவு பெரிய விஷயம்! அல்லாஹ் யாரை பிரியப்படுறாரோ அவங்கள சோதிப்பான். அதனால தான் பொதுமக்கள் விளங்கி கொள்ளனே, உலமாக்கள் எழுதுவாங்க, சோதனை 3 வகை. ஒரு சோதனை இருக்கு, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எனக்கு வந்த அதாபாக இருக்குது, வேதனையாக இருக்குதுன்னு சொல்லி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஒரு சோதனை கொடுத்தான்னா எல்லாத்தையும் புலம்பிக்கிட்டே இருப்பார். நான் நல்லா இருந்தேன், இப்போ வேஸ்டா போயிட்டேன், அப்படி இருந்தேன், இப்படி போயிட்டு யாரை பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறது. புலம்பினால் எழுதி வச்சுக்கங்க, அல்லாஹ் அவங்களை வெறுக்கிறாங்கிறதுக்கு அடையாளம். என்ன வெறுக்கிறாங்கிறதுக்கு அடையாளம் இல்லை. 2வது வகை, அல்லாஹ் இந்த சோதனையை கொண்டு என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறான். நான் செஞ்ச பாவத்தெல்லாம் அடி சிறு பெரிய பாவங்களை மன்னிக்கிறாங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, என்னென்ன நல்ல குணம் நல்ல அமல் ஒரு வாழ்க்கையில் இருந்துச்சோ அது அப்படியே இருக்கும், அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. யார்ட்டையும் புலம்பவும் மாட்டாரு, அவர்கிட்ட என்ன இருந்துச்சோ அதை அப்படியே கரெக்டா 5 வருஷத்து தருவார், எப்போத மாதிரியே கரெக்டா அப்படியே இருந்துப்பார். இதுதான் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறாங்கிறதுக்கு அடையாளம். 3வது எழுதுறாங்க, அல்லாஹ் என்ன உயர்த்துறான், என்னுடைய தகுதியை அல்லாஹ் உயர்த்துறாங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு சோதனை வரும் பொழுது நான் ஏற்கனவே ஒரு அமல் செஞ்சுட்டு வந்திருப்பேன், இன்னும் எக்ஸ்ட்ரா அமல் அதிகரிக்கும், இன்னும் அல்லாஹ்வின் மீது அன்பு கூடும். இப்படி ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னா இந்த மனிதனை அல்லாஹ் உயர்த்துகிறான், கண்ணியப்படுத்துகிறான் என்பதற்கு அடையாளம். அதனால தயவு செய்து சோதனை காலங்கள்ல பொறுமரும் எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது, நானும் எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது. இந்த மௌத்து வீட்டுலாம் பாருங்க, அல்லாஹ் கண்ணு தெரியலையா, அதெல்லாம் நம்ம நல்லா விளைக்குங்க. மௌத்தா போன வீட்டுல அழுகவே கூடாதுன்னு சரியத்து சொல்லவே இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒப்பாரி வைக்க கூடாதுன்னா சரியத்து சொல்லுது. ஸல்லல்லாஹு அருமை மகனார் இப்ராஹிம் மௌத்தா போனாங்க, தார தாரையா கண்ணுல இருந்து தண்ணி ஊத்துது. ஸல்லல்லாஹு கூட இருந்த நம்மளாம் கேட்போம்ல, என்னாச்சு நீங்களே வா அப்படின்னு, அது மாதிரி சஹாபாக்கள் மாற சொல்லலாம், தாங்களே வா. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு மனிதரை பார்த்து இறக்கப்பட்டு உனக்கு அழுகையே வரலன்னு சொன்னா மனுஷனே இல்லை. அழுக வரும், அத்தா மௌத்தா போயிட்டாங்க, அம்மா மௌத்தா போயிட்டாங்க, அக்கா மௌத்தா போயிட்டாங்க, பையன் மௌத்தா போயிட்டான், தார தாரையா ஊத்தணும், தப்பு கிடையாது. கத்தக்கூடாது, கதறக்கூடாது, ஒப்பாரி வைக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் மௌத்தா போயிட்டா அங்க யாரு வரா, உறவினர்கள் வராங்களோ இல்லையோ, நண்பன் வரானோ இல்லையோ, மலக்குமார்கள் ஆஜராகிறாங்க. அங்கு சொல்லப்படக்கூடிய செய்திக்கு உடனே ஆமீன் ஆமீன் ஆமீன். ஸல்லல்லாஹு நேரம் ஒரு மையத்தை சந்திக்க போனாங்க, பெண்கள் ஒப்பாரி வச்சாங்க. சொன்னாங்க, ஒப்பாரி வைக்காதீங்கம்மா, நீங்க சொல்றதுக்கெல்லாம் மலக்குமார்கள் ஆமீன் சொல்லிட்டு இருக்காங்க. கபூல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கபூல் ஆயிடுச்சுன்னா சந்தேகக்கூடியலாம் இல்லை, பரிசுத்தமான மலக்குமார்கள் ஆச்சு. நான் யக்ஸூனல்லாஹ் அமரஹும்
ஒரே டியூட்டி மலக்குகளுக்கு, சொல்லப்பட்டதை செய்வார்கள், தடுக்கப்பட்டதை விட்டும் தவிர்ந்திருப்பார்கள். மலக்குகள் எத்தனை பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க, வானத்தில் இருக்கிறாங்க, யாராலும் கணக்கு போட்டு சொல்லவே முடியாது. ஒமாயாரும் வினோத நம்பிக்கை இல்லாமல் அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். ஸல்லல்லாஹு சொன்னாங்க கத்தாதீங்க. அதனால தான் அபு சலமா அவங்க வஃபாத்தாகும்போது ஸல்லல்லாஹு வந்து கண்ணு திறந்துருக்கும். நேராக வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு அல்லாஹும்ம ஃபில் லி அபி ஸலமத வர்ஃபஅ தரஜதஹு ஃபில் மஹ்தியீன் வஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி வனவ்விர் லஹு ஃபீஹி. யா அல்லாஹ், அபு சலமாவை மன்னிப்பாயாக, அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவாயாக. அவர் இன்னைக்கு போயிட்டாரு, அவர் குடும்பத்துக்கு பகரமாக ஒரு நபரை நீ ஆக்குவாயாக. ஏன்னா மனைவி பிள்ளைங்களா இருப்பாங்க, யாரும் கஷ்டப்படக்கூடாது இல்லை. அடுத்ததாக துவா செஞ்சாங்க, என்னையும் எங்களையும் மன்னிச்சிடு, அவரையும் மன்னிச்சிடு, அவருடைய கபரை விசாலமாக்கு, ஒளிமயமாக்கு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கிறாங்க. இந்த துவாவை தான் நம்ம மையத்தை பார்க்கும்போது செய்யணும். உலமாக்கள் எழுதுறாங்க, அல்லாஹும்ம ஃபிர் லி அபி ஸலமத என்ற இடத்துல அன்னைக்கு யாரு மௌத்தா போறாங்களோ அவங்க பேரை சொல்லிக்கணும். அரபி தெரியலன்னா தமிழ்லையாவது யாரெல்லாம் இவர் மன்னிச்சு, இவருக்கு உயர்ந்த அந்தஸ்து கேட்கணும். அரபியில தான் கேட்கணும்னு இல்லை, அரபி தெரியாத பொழுது தமிழ்ல ஒரு மையத்தை பார்க்க போறோம், கண்ணியமா நின்று யாரெல்லாம் இவர் மன்னிச்சிடும், இவருக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடு, இவருக்கு பகரமாக இவர் குடும்பத்தில் ஒரு நபரை நீ ஆக்கு, அந்த குடும்பத்தை அவர் பாதுகாத்துக்கணும், அவர் அந்த குடும்பத்தை செலவினங்கள் விஷயத்துல கரெக்டா கொண்டு போகணும். கணித்து குறித்தானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்துல இப்ராஹிம் அவங்க வஃபாத்தாகும் பொழுது தாரையா கண்ணி ஊத்துது சொன்னார்கள், இது இரக்கத்தினுடைய அடையாளம். அவ மௌத்தா போனா இந்த நேரத்துல நம்மளோட பெண்மணிகள் கஷ்டத்துல, கவலையில, ஒரு வருத்தத்துல ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருணும். ஒரு காலம் அப்படி விடாதீங்க. அந்த மையத்துக்காக துவா செய்யுங்க, உட்காந்து குரானை ஓதுங்க, அந்த துவா மையத்துக்கு கபூல் ஆகும். எதற்காக சொல்றோம்னா, சோதனை காலங்கள்ல பொறுமையை நம்ம மேற்கொள்ளணும். அப்படி பொறுமையை மேற்கொண்டா அல்லாஹ் நம்மளுக்கு புகழ்ந்து பேசுவான். குரான்ல, முழு குரான்ல 2 இடத்துல தான் நிஅமல் அப்து, அடியார்களில் சிறந்தவர் என்ற பட்டத்தை கொடுக்குறான். 2 நபிமார்களுக்கு அல்லாஹ் தரான். ஒன்று யாருக்குன்னா சூரத்து சாதல இந்த 2 ஆயத்தும் வருது. ஒன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுக்குறான், 2வது அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். நம்முடைய வாழ்க்கையே 2 பகுதி தாங்க, அதுதான் இந்த ஆயத்தை வகுக்குது. ஒன்று என்னன்னு சொன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏன் நிஅமல் அப்து சொல்லப்பட்டுச்சுன்னா, எப்ப பாரு நன்றி செலுத்துறது தான். அல்லாஹ் கொடுத்த நேமத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது அவருடைய வாழ்க்கையே சுக்குர் தான். நன்றி செலுத்தியதினால் அல்லாஹ் இந்த பட்டத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டான். சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏன் இந்த வார்த்தையை சொன்னான்? 2வது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஏன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை பார்த்தா பயங்கரமான சோதனை. அதாவது ஒன்றும் இல்லாதவரை சோதிச்சா கூட பிரச்சனை இல்லை, செழிப்பா மிகப்பெரிய நல்ல ஒரு நிலையில இருந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் நல்லா பிடிக்கிட்டான். பெரிய சோதனை. அந்த சோதனையிலையுமே அவங்க மேற்கொண்ட ஒரு அமல் பொறுமை. இன்னா வஜதுனாவும் சாபிரா, எல்லாமே சர்டிஃபிகேட் கொடுக்குறான். ரொம்ப பொறுமைசாலியா அவங்க நம்ம அடைஞ்சோம், அதனால நிஅமல் அப்து. இந்த 2 ஆயத்தை கொண்டு வரலாற்று உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, நம்முடைய வாழ்க்கை பகுதி 2. ஒன்று சோதனையில ஓடா, இல்லை சந்தோஷத்துல ஓடும். நல்ல வியாபாரம் போயிடுச்சு, நல்ல ஓடிச்சு, இன்னைக்கு பெருமண்ட மகிழ்ச்சி, ஒண்ணுமே ஓடல, அதே ஒரு வருத்தம். 2 தான் ஓடிக்கிட்டு இருக்கான். நல்லா ஓடிச்சா சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர். ஒண்ணுமே ஓடல அப்பயே சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். கஷ்டம்னு வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க. சோதனை காலங்கள்ல நம்ம பொறுமையா இருந்தோம் சொன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் பின்னாடி ஏற்படுத்துவான். அதுதான் அப்துல் முத்தலிப் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதவியை, மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் அப்துல் முத்தலிபுக்கு கொடுத்தா. இதுல இன்னொரு பெரிய விஷயம், ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிறாங்க, கனவுல சொல்லப்படுது, இந்த இடத்துல தான் ஜம்ஜம் நீர் இருக்கு, அதை நோண்டி குழி நோண்டி அந்த தண்ணீர் ஊற்ற எடுங்கன்னு சொல்லி. ஏன்னா அப்படியே பொட்டல் பூமி ஆக்கப்பட்டுச்சு.
மக்கள் தண்ணீர் இல்லாம கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நிலை. உடனே தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறாங்க. கனவுல சொல்லப்பட்ட அந்த இடத்தை பார்த்து அப்துல் முத்தலிப் பல்ல நோடுறாங்க. அப்ப கூட யார் இருந்தா அப்படின்னு சொன்னா ஹாரிஸ், அப்துல் முத்தலிபுடைய மகனா, மூத்த பிள்ளை. ஒரே ஒரு பிள்ளை தான் இருந்தாங்க. அந்த நோண்டும் போது அத்தாக்கு ஹெல்ப்பா அவர் இருந்தார். இப்போ எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் தம்ஜம் மூட்டு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஒரு நேர்ச்சி பண்ணாங்க அப்துல் முத்தலிபு, அல்லாஹ் எனக்கு 10 பிள்ளைய கொடுத்தா, அதுல ஒரு பிள்ளைய அல்லாஹ்விற்காக வேண்டி குர்பானி கொடுத்துருவேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செஞ்சிருவேன்னு சொல்லி ஒரு நியத்து வச்சாங்க. அதே போல அல்லாஹ் தஆலா அப்துல் முத்தலிபுக்கு வரிசையா 10 ஆம்பளை பிள்ளை, ஒரு 4-5 தலை பொம்பளை பிள்ளைய அல்லாஹ் கொடுத்தான். சரி, 10 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவங்க நேர்ச்சி பண்ணது 10 பிள்ளைய. ஒன்னா தூங்கிட்டு இருக்கிறாங்க. கனவுல சொல்லும் பொழுது, யா அப்துல் முத்தலிப் அவுஃபி பி நذرிக லிரப்பி ஹாதல் பைத், இந்த காபாவின் ரப்பிக்காக நீங்க ஒரு நேர்ச்சி பண்ணீங்களே, அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுங்க. உடனே பதவிட்டு வச்சிருக்கிறாங்க. உடனே அந்த ஸ்பாட்லயே தான் 10 பிள்ளையை கூப்பிட்டாங்க. ஹாரிஸ், ஜுபைர், அப்புறம் ஹஜல், நிரார், முகவ்வி, அபு லஹப், அப்பாஸ், ஹம்ஜா, அபு தாலிபு, அப்துல்லா. 10 பிள்ளை. ஸல்லல்லாஹு அத்தா தான் கடைக்குட்டி, கடைசி பிள்ளை. 10 பேரையும் கூப்பிட்டு இந்த செய்தியை எடுத்து சொல்றாங்க. ஆரம்பத்துல ஹாரிஸ் மட்டும் தான் கூட இருந்தாரு. அப்ப நான் ஜம்ஜம் கிணறுனோடனே அல்ஹம்துலில்லாஹ் நீருக்கு வந்துச்சு. அந்த நேரத்தில் நான் ஒரு நேர்ச்சி செஞ்சேன். எல்லா பிள்ளைங்களும் சொன்னாங்களா, அவுஃபி பி நذرிக வஃஅல் மா ஷி'த, அத்தாவே நீங்க என்ன நேர்ச்சி பண்ணீங்களோ அதை செய்யுங்க. இந்த 10 பிள்ளையில அந்த பிள்ளையை குர்பானி கொடுக்குறது. சீட்டு குடிக்கு போடுறாங்க. 10 பிள்ளை பேரை எழுதி சீட்டை குடிக்கு போட்டா எடுத்து பார்த்தா அப்துல்லாவுடைய பேர் வருது. ஒரே ஷாக் ஆகிட்டாங்க. அப்துல்லாங்கிறவங்க ரொம்ப பிரியமான பிள்ளை அப்துல் முத்தலிபுக்கு. ரொம்ப எல்லாத்தையும் விட அழகிலும் சிறந்தவங்க. அவங்க மனசு அப்படியே கொஞ்சம் நடுறது, அப்துல்லாவுடைய பேர் வந்துருச்சு, என்ன செய்யறதுன்ட்டு. அப்போ மக்காவில் உள்ள அந்த குறைஷ் மக்கள் சொன்னாங்க, ஏப்பா நேர்ச்சி பண்ண, அதனால அப்துல்லா அவர் மகனெல்லாம் கொடுக்காத, அதுக்கு பதிலாக ஒட்டகத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அபிப்பிராயம் கொடுத்தாங்க. சகோதரிகளும் கூட இருந்த சகோதரிகளும் தம்பியை கொடுக்க போறீங்களா அப்படின்னு அழுதுகிட்டு, வேணாத்தான் நீங்க ஒட்டகம் கொடுங்க, இதுக்கு பதிலாக ஒட்டகம் கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு முடிவு பண்ணி என்ன பண்ணாங்கன்னா 10 ஒட்டகம் அப்துல்லாவுடைய பேர். இந்த 2 சீட்டை குலுக்கி போடுறாங்க. எடுத்து பார்த்தா அப்பயும் அப்துல்லா பேர் தான். சரி, 10 20 ஆகும். 20 ஒட்டகம் அப்துல்லாவுடைய பேர், அப்பயும் அப்துல்லா பேர் தான். 30 ஆக்கு. கடைசியா 3ஆவது தடவை குளிக்க போடும் பொழுதும் அப்துல்லாவுடைய பேர் தான் வருது. என்னடா செய்யறதுன்ட்டு இப்போ சொன்னாங்க, போடுங்க 100 ஒட்டகமாக்குங்க. அப்துல்லா பேர் எழுதுனாங்க. 100 ஒட்டகம் எழுதுனாங்க. குலுக்கி போட்டால் 100 ஒட்டகம் வந்துருச்சு. உடனே குர்பானி A to Z ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது அப்துல்லா அவர்களுக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி அத்தாவுக்கு அப்பயே ஆரம்பத்திலே வந்த பெரிய சோதனை. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு தபீஹை என்பதாக சொல்லப்படும். ஒரு அரபி மாதிரி நினைக்கிற நபி பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ஒரு காட்டர் பேண்டில் வந்து அப்படியே சிரிச்ச உணமா சொல்லுவார். அப்படியே அழகா நபியை கூப்பிடுவார், யா இப்னு தபீஹை, இது அறுக்கப்படுவதற்கு தயாராக்கப்பட்ட இருவரின் மகனே அப்படின்னு சொல்லி அப்படியே அழைப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி அப்படியே ஒரு பொன்முறையில் அழகா சிரிப்பாங்க. இப்போ கூட இருந்த சஹாபி கேட்டாங்க, யார் சொல்ல இப்படி சொல்றாங்க, இப்னு தபீஹைன்னு சொல்றாரு. ஆமாப்பா, முதலாவது எனது தந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குர்பானி கொடுப்பதற்காக குறைஷில் அழைச்சிட்டு போனாங்க. அல்லாஹ் அதற்கு பகரமாக ஆடை கொடுத்தான். 2வது என்னுடைய தந்தை
என் தாத்தா அப்துல் முத்தலிபு அறுக்கிறதுக்காண்டி அழைச்சிட்டு போனாங்க, அதுக்கு பதிலாக ஒட்டகத்தை கொடுத்தாங்கன்னா அந்த அடிப்படையில இப்னு தபீங்கிற சிறப்பு பேரு எனக்கு சொல்லப்பட்டுச்சு. அப்ப அப்துல்லா ரலியல்லாஹு நான் எதுக்கு சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறப்பதற்கு முன்னாடி ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட், அல்லாஹ் இம்திஹான் செய்யலாம், தேர்ந்தெடுக்கிறான் அப்படியே. இப்ப அப்துல்லா ரலியல்லாஹு வளர்த்துக்கிட்டு வராங்க. இப்ப அப்துல்லா அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஒரு வேலையா போனாங்க. அந்த வேலையா போயிட்டு இருக்கும்போது இடையில ஃபாத்திமாங்கிற ஒரு பெண்மணி ஒரு லவ் அப்துல்லா அவங்களுக்கு மேல, அதனால என்னை கட்டி கேட்பாங்கன்னு சொல்லி தானே மூவ் வராங்க. ஏன்னு சொன்னா அரபு உலகத்திலேயே மக்காவிலேயே அப்துல்லா வந்து அவ்வளோ அழகு, அப்படி ஜொலிப்பாங்களாம், பார்க்க அவ்வளோ அழகா இருப்பாங்களாம். தவறான நடத்தைக்கு அந்த பெண்ணை அழைச்சா, இதுக்கு நான் வரமாட்டேன், ஏன் இது ஹராமான செயல், இதெல்லாம் அத்தா அப்படியே வளர்க்குறார். அப்துல் முத்தலிப் அழகா ஊட்டி வளர்த்தாங்க தன் பிள்ளைக்கு, இந்த இழிவான செயலுக்கு நான் உடன்பட மாட்டேன்னு சொல்லி கடந்து போயிட்டான். இதுல இன்னொரு ரகசியம், அவங்க யாருடைய தந்தையா வர போறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையாக இந்த உலகத்திற்கு ஆக போறாங்க. அவங்க எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறது அல்ல, இந்த சம்பவத்திலே நமக்கு அவங்களுடைய பரிசுத்த தன்மையை உணர்த்தலாம். மதீனாவுக்கு போயிட்டு அங்கே போனா பனு ஹஸ்ரா பனு ஜஹ்ரா என்ற ஒரு கோத்திரத்தில் பெண்மணி தான் ஆமீனா அம்மா. ஆமீனா அம்மா ஒரு அழகு, ஒரு பிரகாசம் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். அப்துல்லா அவங்களுக்கு ஆமீனா அம்மாவை பார்த்தாலே பிடிச்சிருச்சு, அவங்களுக்கு திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. கடைசியில் பேசப்பட்டு அப்துல்லா அவங்க அப்துல் முத்தலிப் அவங்க அப்துல்லா அவர்களுக்கு ஆமீனாவை திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. அப்போ திருமணம் செஞ்ச பிறகு அந்த மதீனாவுக்கு போகும்போது இடையில ஒரு பெண்மணி பார்த்தாரு, ஃபாத்திமா. அந்த பெண்மணி திரும்பவும் அப்துல்லாவை யதார்த்தமா சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. அப்ப அந்த பெண்மணி சொல்றா, நீ இதுக்கு முன்னாடி நான் அவனை பார்க்கும் பொழுது உன்னுடைய நெற்றியில ஒரு பெரிய ஒரு பிரகாசத்தை நான் பார்த்தேன், அது இப்போ அது முகத்துல இல்லப்பா அப்படின்னாங்க. என்ன ரகசியம், இங்க இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க, ஆமீனா மட்டும் வந்துட்டாங்க. இப்போ ஆமீனா அம்மாவுடைய முகம் பிரகாசமா பொறிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ மக்காவிலிருந்து ஒரு கூட்டம் ஷாம் தேசத்துக்கு வியாபார ரீதியா போகுது. கல்யாணம் பண்ண புதுசு, ஒரு சில மாதங்கள் தான் ஆகுது. ஆமீனா அம்மாட்ட சொல்லிட்டு அந்த கூட்டத்தோட அப்துல்லா வந்து புறப்படுறாங்க. ரொம்ப கவலை, இன்னைக்கு அப்படித்தானே மாப்பிள்ளையெல்லாம் வரும், ஒரு மாதம் லீவில் 2 மாதம் லீவில், நமக்கே கஷ்டமா இருக்கு நினைக்கும் போது. சில மாப்பிள்ளைமார்கள் தெளிவாக இருக்கிறாங்க, அதனால 4 நாள் முன்னாடி தான் வருவாங்க கல்யாணத்துக்கு, பின்னாடி எடுத்துக்கலாம் லீவாடின்ட்டு. அப்போ அந்த பொது பெண்ணுக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும், இப்போ தான் என் மாப்பிள்ளை வந்தார் போகிறாருன்ட்டு. அது மாதிரி ஆமீனா மாப்பிள்ளை ரொம்ப கவலை. சொன்னாங்க, அப்துல்லா கவலைப்படாத, நான் திரும்பி வருவேன். நான் வரும்போது ஒரு கூட்டம் வருதுன்னு சொன்னால் ஒரு மணி சப்தம் கேட்கும், ஓசை சப்தம், அதை வச்சு புரிஞ்சுப்பாங்க வியாபார கூட்டம் திரும்பி வந்துக்கிட்டு இருக்குன்ட்டு. அப்படி நான் வரும்போது நீ என்ன செய்யணும், வீட்டு வாசல் வந்து நிற்கின்னு என்னை அப்படியே அன்போடு அழைக்கணும்னு சொல்லி அந்த செய்தியை சொல்லிட்டு போயிட்டாங்க. போது போயிட்டு திரும்பி வரும்பொழுது மதீனாவில் தங்கியிருக்கும் பொழுது அப்துல்லா அவங்களுக்கு ஜுரம் வந்துருச்சு. ஜுரம் வந்ததுனால மாமியாவுடைய எங்க மதீனாவில் இருக்கு, அங்கேயே தங்கிட்டாங்க. இந்த படம் கிளம்பி மக்காவுக்கு வந்துருச்சு. மக்காவுக்கு வந்து ஆமீனா அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கலை, தன் கணவரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. பார்த்தா எல்லாம் வந்தாங்க, அவங்க வீட்டுக்கு போனாங்க. இங்கே பார்த்தா அப்துல்லா அவங்க வரவே இல்லை. அப்போதான் செய்தி சொல்லப்படுறது, இதே மாதிரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, மதீனாவிலே தங்கிட்டாங்க. தகவல் தொடர்பு இல்லாத ஒரு காலம். அப்போ மக்காவிலிருந்து ஒரு மனிதர் புறப்பட்டு மதீனாவுக்கு போறாரு, அவங்கள பார்க்கறதுக்காக வேண்டி. அப்துல்லா எந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு உடல் வாதை ஜுரம் வந்து அதுலேயே இருந்து இயற்கையான மூட்டு வந்துருச்சு, அங்கேயே மூத்தா போயிட்டாங்க.
அப்துல்லா அவங்க மௌத்தாகும் பொழுது வயசு 18, ஆமீனா அம்மாவுக்கு வயசு 16. 2 வயசு தான் டிஃப்ரெண்ட் கணவன் மனைவிக்கு. இந்த செய்தியை கேட்டோன்னே உங்களுக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு. இல்லை இன்னொன்று என்னன்னு சொன்னால், இந்த அப்துல்லா அவங்க வஃபாத்தானது ஆமீனா அம்மாவுக்கு ஒரு சோதனை. ஆமீனா அம்மா மக்காவிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வயிற்றுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாயிருக்கிறாங்க. ஆனால் பிள்ளை உண்டான எந்த ஒரு உணர்வும் அவங்களுக்கு ஏற்படவே இல்லை. வரலாற்றில் எழுதுறாங்க, ஆமீனா அம்மா சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றுல உருவானது அதனுடைய ஷூர், அதனுடைய உணர்வு எனக்கு கொஞ்சம் கூட ஏற்படலை. இதில் இன்னொன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது அந்த பிரசவ வலி ஏற்படுங்க, அந்த பிரசவ வலியினுடைய உணர்வு கூட அவங்களுக்கு ஏற்படாது. அல்லாஹ் அவ்வளோ ராகத்தாக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்குமே தொந்தரவு தரமாட்டாங்க, யாருக்கும் தொந்தரவு தரமாட்டாங்க. அந்த தன்மை நம்முடைய வாழ்க்கையில வரும். நம்முடைய பைக்கை கொண்டோ, நம்முடைய செல்போனை கொண்டோ, நம்முடைய பேச்சை கொண்டோ மற்றவங்களுடைய முகத்தை சுடிக்கிற மாதிரி ஆக்கிடுறது, மற்றவங்களுடைய மனசை கவலைப்படுற மாதிரி பேசுறது, பைக்கை சம்மந்தமே இல்லாமல் நடுவு ஓரத்தில் நிப்பாட்டாம நடுவில் நிப்பாட்டி காரக்கார பின்னாடி ஹார்ன் அடிக்கிற மாதிரி, இது எல்லாத்துக்குமே டென்ஷன். இதுதான் ஈதாங்கிறது. இந்த ஈதாவை தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த பனி இஸ்ரவேலர்கள் கொடுத்தாங்க. அதை தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாப்ல சொல்லி காட்டுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூனு கல்லதீன ஆதவ மூசா, ஈமான் கொண்ட மக்களே, நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த நோய்வெளி கொடுத்தா மாதிரி நீங்க யாருக்கும் நோய்வெளி கொடுத்துறாதீங்க. கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுதே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம பிறக்க வைக்கிறான். இதுதான் நபியுடைய பெரிய ஒரு பரக்கத், நபியுடைய பெரிய ஒரு அற்புதம். ஆமீனா அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேரொளியை பார்த்தாங்க. ஒரு பேரொளி தன்னுடைய வயிற்றிலேருந்து வெளியாவது, சாம் தேசத்தை அப்படியே பரப்பிடுது. ஏன் சாம் தேசம் அதிகமாக சாம் தேசம் வருதுன்னா, அங்கேத்தான் நபிமார்கள் அதிகமாக அனுப்பப்பட்டாங்க. இப்போ இருக்கிற பலஸ்தீனம் பைத்துல் முகத்தஸ், அதிகமான நபிமார்கள் அங்கு அனுப்பப்பட்ட பூமி, பரக்கத்து நிறைஞ்ச பூமி. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு. அந்த பூமியை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், பரக்கத்து பொருந்திய பூமி. சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி நேரத்தில் இறங்கும் பொழுது ஷாம்ல திமிஸ்க் என்ற நகரத்துல இறங்குவாங்க. அவங்க இறங்கக்கூடிய இடமும் ஷாமு தான். அநேக நபிமார்கள் வந்த இடம் ஷாம். ஒட்டுமொத்த அந்த ஒரு 4-5 ஊரை சேர்ந்தது தான் ஷாமு. அதனால தான் மக்காவிலிருந்து நேரம் அல்லாஹ் அழைச்சிருக்கலாம் மேராஜுக்கு, தன்னை சந்திக்கிறதுக்கு. அங்கே போயிட்டு இப்படி அழைக்கலாம். எல்லா நபிமார்கள் கால் பதிஞ்ச இடம், உங்க பரக்கத்து முந்தைய காலம் இங்கே பதிஞ்சு அங்கிலேருந்து என்ன சந்திக்குவாங்க. அதனால தான் அங்கிலேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களுடைய சகோதரர்களே, இரண்டாவது ஆமீனா அம்மா பேரொளியை பார்க்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும்போது. சமக்குதா அப்படியே சரியான பிரகாசம். அப்போ அவங்க கூட ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது வானத்தின் இந்த நட்சத்திரம் அப்படியே விளையாண்டுருச்சு கிட்டக்க. வரலாறு அந்த பெண்மணி நினைச்சாங்கன்னா மேலே வந்து உந்துருமோ அப்படின்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதை காண தன்னை அப்படியே சிரமடைந்து கொண்டது எல்லா நட்சத்திரமும். பேரொளி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள். அல்லாஹ் அந்த மக்கா மாநகரை பிரகாசமாக ஆக்குகிறான். அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையும் அல்லாஹ் நபியுடைய சுன்னத்தை பேணுவதை கொண்டு பிரகாசமாக ஆக்குவானாக. ஆமீன்.
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على النبي الأمي وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.